ஏடா காய்ஸ், வெல்கம் டு மேகி விலாக்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க வரணும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ தான். நானும் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைச்சா நமக்கு சூழ்நிலை செட் ஆக மாட்டேங்குது காய்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா RX 100 தான் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கு, RX Z. ஐயோ சாமி, நாங்கள் மீதியெல்லாம் வீடியோவில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், பைக் ஒரு இடம் பார்த்து நிறுத்தியாச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வந்த RX Z. 1987 வந்த மாடல் இது காய்ஸ் இந்த பைக்கு. இதோட கலர் வந்து 3 கலர் இருக்குது, ப்ளூ ஒன்று, ரெட் ஒன்று, எல்லோ ஒன்று. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லோ இருக்குது காய்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியாவில் தான் காய்ஸ் லான்ச் பண்ணாங்க. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமஸான பைக் காய்ஸ். இதுதான் அங்கே ஃபஸ்ட்டு ஃபேமஸான பைக். இது எப்போ வந்துச்சுன்னா வந்து 2003 வரைக்கும் இந்த மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே வந்து மினிமம் 400 பைக்ஸ் சேல் ஆச்சு. 400 பைக் ஃபுல்லாக சேல் ஆச்சு கைஸ். 400 பைக் சேல் ஆகி எதனால் நம்ம இந்தியாவில் வந்து இந்த பைக்கை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணாங்கன்னா பொல்யூஷன் காரணமாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டியில் வந்து பொல்யூஷன் ஓவராக வருது, அதனால் ஃபுல் பொல்யூஷன் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வண்டியை அப்போவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம வெரியன் இருக்காங்களா கைஸ், RX வெரியன், அவங்கெல்லாம் வந்து வாங்கி மாடிஃபை பண்ணி எல்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த பைக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ், ரொம்ப நாள் கழித்து பேசுகிறதுனால ரொம்ப மூச்சு வாங்குது. ஐயோ கடவுளே. இப்போ வாங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். வண்டியோட வெயிட்டு, வண்டியோட சிசி பார்த்திங்கன்னா 132 cc 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கைஸ். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் வந்து 20.7 டயர் பெருசாக போட்டிருக்காங்க. அப்புறம் கண்ணாடி வந்து ஃபஸ்ட்டு RXலேயே வந்த கண்ணாடி இதாங்க இதுவும். அப்புறம் வந்துட்டு இந்த வண்டி வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின், KTM டியூக் அந்த மாதிரி இருக்குல்ல கைஸ், இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின். உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் கைஸ். இன்றைக்கி ஏர் கூல்டு இன்ஜின் என்னன்னா கைஸ், இதில் வந்து இதுக்குள்ளே தான் கைஸ் இன்ஜின் இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற இன்ஜின் வந்து இதில் தான் ஃபுல்லாக ஏர் போகுமா கைஸ். இதுக்குள்ளே இருக்கிற இன்ஜின் ஒர்க் ஆகும்போது என்ன வருது, 2000 years later என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே இருக்கிற இன்ஜின் இருக்குது கைஸ். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கைஸ் அந்த ஏரு. இது மேலே காற்றடிக்கிறலாம் போகிறனால லைட்டாக காற்றடிச்சின்னா உள்ளே வந்து ஹீட்டு குறையும் கைஸ். இதுதான் ஏர் கூல்டு இன்ஜின் கைஸ். அப்புறம் இதுக்கு வந்து பேக் டயரும் அதேமாரி தான். இது பேக் சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெயில் டெய்லி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வண்டியோட இதுவே இப்படி தான் கைஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதோட கிலோமீட்டர் வந்து 140 கிலோமீட்ரு. இதோட ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்துன்னா 14 HP பவரு. இதோட RPM வந்து 7000 RPM கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீடு. ஸ்பீடாக மீட்ரு ஆன் பண்ணலாம், ஒன்றுமே தெரில. இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் எரியுது கைஸ், இண்டிகேட்டர் போட்டால் இது எரியுது. இது பாஸ் லைட்டு. அப்புறம் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அக்ரெசிவ் லுக்கு இருக்கிற மாதிரியே இருக்காது கைஸ், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க கைஸ். அப்புறம் வேறு என்னென்னா 2 ஸ்ட்ரோக் அப்படின்னு தானே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வண்டியே ஒரு ஸ்பீடு, இப்போ கவாசாகி நிஞ்சா, ZX 10R அந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். அதோட அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற ஸ்பீட் டார்க்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுங்க கைஸ். அந்த காலத்து KTM டியூக் அந்த வண்டி கைஸ் இது. அப்புறம் வந்து ரியர் சஸ்பென்ஷனு, முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் இருக்குது கைஸ். அப்புறம் இதுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான், ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் போட்டிருக்காங்க. பின்னாடி ஃப்ரண்ட் டயரும் கொஞ்சம் பெரிய டயராகவே இருக்குது. ஃப்ரண்ட் டயருமே முன்னாடி டயரை 2 டயருமே பெருசாகவே இருக்குது கைஸ். அப்புறம் வேறு என்னென்னா இதில் இன்ஜின் வந்து அப்படியே புது இன்ஜின், அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். இதே வேறு எங்கேயாவது போய் பார்த்திங்கன்னா அந்த தாத்தாலாம் வச்சுருப்பாங்க கைஸ், பூமர்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்கக்கிட்டலாம் போய் பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே ரொம்ப பழசாக இருக்கும். ஆனால் நாம் தான் மாதம் கண்டிஷன் நீட்டாக வச்சுருக்கோம். வார்னிங்னு போட்டு த ஒன்லி வின் இஸ் லிசன் டு ஃப்ரம் ஏ சூப்பர் கேரக்டர், சூப்பர் சார்ஜர். இது வந்து சூப்பர் சார்ஜ் பைக்கு. அப்புறம் இது சேம்பர் வந்து வரும்போதே கேட்லைட்டிக் கன்வெர்ட்டரோடு வரும் கைஸ். அப்போ வந்து சவுண்டு சுத்தமாக வராது கைஸ். இது அதுக்கப்புறம் வந்து நாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் தான் ஓரளவுக்கு சவுண்டே சூப்பராக வரும் கைஸ். அப்புறம் வந்து இப்போ இது ஃப்ரண்ட் இண்டிகேட்டருக்கு போயிடலாம் கைஸ்.
ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் போனீங்கன்னா ரெண்டுமே எல்இடி இல்லை, எல்லாமே ரெண்டுமே குண்டு பல்பு அந்த காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆர்எக்ஸில் சில பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி போடுறாங்க. ஆனால் அப்படியே வச்சுருந்தா தான் லுக் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. இதோட வைசரே ஃப்ரண்ட் லுக்கே வேறு மாதிரி இருக்குது. முன்னாடி லைட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு டிஃப்ரெண்ட் லைட்டாக இருக்குது. முன்னாடி யமகா லோகோ, அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கைஸ், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூணுமே ஒட்டுக்காகவே இருக்கும் கைஸ். எப்படின்னா இதுதான் டெய்லு, இது இண்டிகேட்டர், இது பிரேக் லைட்டு, இது 2 இண்டிகேட்டர்ஸ் கைஸ். இது பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வேறு என்னென்னா அவ்வளோதான் கைஸ். இதோட சேஸு தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது கைஸ். பாருங்க கைஸ், ஃபுல் சேஸும் ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறனால. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பம்பர் அதுவே வருது. இதுக்கு அப்பயே அண்டர் பெல் இருந்துருக்கு கைஸ். பாருங்க கைஸ், அண்டர் பெல்லாம் போட்டு வண்டி ஒரு அக்ரெசிவ் லுக்கில் இருக்குது கைஸ். கைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ண இதோ இல்லை அதிலே வந்ததுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க உட்காந்து கட்டுறேன். உட்காந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்கார ஃபீலே இருக்காது, அப்படியே ஒரு ராஜ்தூத் அந்த மாதிரி ஃபீலில் வந்து RX-100. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10.5 லிட்டர்ஸ். ஆனால் டேங்க் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட லிட்டர் 10 லிட்டர் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு சஸ்பென்சர் கீழ் எல்லாம் சூப்பராகவே இட்டுது கைஸ். அப்போ அங்கே சவுண்டு கேட்டு பார்த்துடலாம். நியூட்ரல் இருக்கோ, இதோட சவுண்டு கேட்க தயாரா? இதோட சவுண்டு பார்த்திங்களாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு அக்ரெசிவ் சவுண்டாகவும் இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், அந்த RX லவர்ஸ்க்குலாம் தெரியும் கைஸ், ஒரு பீட் மாதிரி வரும்ல கைஸ், அந்த பீட் இதில் வரும். நோட் பண்ணி பாருங்கள். வருதா கைஸ் அந்த பீட்டு? இப்போ த்ராட்டில் பண்ணி பார்ப்போம். த்ராட்டில் பண்ணாலே அந்த ஒரு பீட்டு டப் 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 அந்த இதே செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த வண்டியோட இதே சவுண்டு, லுக்கு, பர்ஃபார்மன்ஸஸ் பக்கா கைஸ். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இந்த வண்டி இப்போ இதுக்கப்புறம் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேங்க கைஸ். அவங்க ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த டிஸ்பிளே அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓட்டுறதுக்கே ஒரு தனி லுக்கு தருங்க. என்ன வண்ணை கொட்டிச்சிட்டாங்க, எப்படா போகிறது? ராஜன் சார் வர முடியாது சார். பார்த்தீங்கன்னா கைஸ், RPM சும்மா அப்படி இப்படி நேரு போயிருங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா பட்டன்னு அந்த சவுண்டு ஓரளவுக்கு வெடிக்கும் கைஸ். வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ போகும்போது இந்த RPM பார்த்திங்களா கைஸ் ஆடுது. ரொம்ப த்ராட்டில் கொடுத்திங்கன்னா அதே கரெக்டாக ஒரு RPM மேலே போணுச்சுனாலே உங்களுக்கே தெரியும் வண்டி ரொம்ப வேகமாக போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி முறுக்கும் போதும் உங்களுக்கு தெரியும் சவுண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கு RX-Z லவர்ஸ் இருக்கீங்க, RX-ஓட லவர்ஸ் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பை கைஸ்.